சரியான கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம். இங்கேயும் சரியா வேதனைப்படுறேன். ஸ்ரீலங்காவை விட இங்கே தான் வேதனை எங்களுக்கு சரியான கூடுதலாக இருக்கு. எங்களுக்கு சாப்பாடு கூடிய எங்களுக்கு ஒழுங்கா தாரதும் இல்லை. அவங்க கொடுக்குற சாப்பாடை திண்டா கூடிய எங்களுக்கு அல்சர் வருது, ஊசி போடணும். 3 வருஷமாக நாங்கள் சரியா கஷ்டப்பட்டுட்டோம் இங்கே இருந்துட்டு. எங்களை அனுப்ப சொல்லி உங்களோட கும்முனுங்க இருக்கிறேன். எங்களுக்கு எதையும் அனுப்பி விடுங்க. இங்கே இருக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எங்களோட ஜனாதிபதிட்ட கூடிய கெஞ்சி கேட்குறோம், எங்களை உடனடியாக எங்கள் நாட்டுக்கு எடுங்கன்னு சொல்லி. ஏன் நீங்க மறுபடியும் நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. நாங்க இங்க இருக்கிற கஷ்டத்தாலதான் போறோம்னு சொல்றோம். எங்களுக்கு இங்க எந்த வித உதவியும் இல்ல. இங்க இருந்து நாங்க கஷ்டப்படுறோம். எங்களுக்கு சாப்பாடு கூடிய எங்களுக்கு ஒழுங்கா தாரதும் இல்ல. அவங்க கொடுக்குற சாப்பாடை திண்டா கூடிய எங்களுக்கு அல்சர் வருது, ஊசி போடணும். 3 வருஷமாக நாங்க சரியா கஷ்டப்பட்டுட்டோம் இங்க இருந்துட்டு. எவ்வளவு வேதனைப்படணுமோ அவ்வளவு வேதனைப்பட்டுட்டோம். எங்களுக்கு பாஸ்போர்ட் தந்து கூடிய எங்களை அனுப்புறாங்க. இதை 9 குடும்பம் 13 குடும்பத்துல 9 குடும்பம் கடலாலேயே போயிட்டுது. எங்களை வச்சு ஆபீஸ்காரர்கள் டார்ச்சர் பண்றாங்க வச்சு. நான் என் புருஷனை கூட்டிக்கிட்டு ஏனாத புருஷன் வலிப்பு வருது, அவரை கூட்டிக்கிட்டு வேலைக்கு போன இடத்துல போன் அடிச்சு கூப்பிட்டு தப்பியோட முயற்சி பண்ணுன்னு சொல்லி மறைமுக போலீஸை வச்சு டிபார்ட்மெண்ட்டே வந்து கேம்ப்ல இறங்கிட்டாங்க. ஒரு போலீஸ் 2 போலீஸ் வந்தா பரவாயில்ல, ஊருப்பட்ட போலீஸ் வந்து எங்களை டார்ச்சர், எங்களை தப்பான முடிவுல பாக்குறாங்க. ஒரு கொலைகாரனை பிடிக்கிற மாதிரி எங்களை வந்து செக் பண்ணிருக்காங்க. எப்ப வந்தீங்க? ஏன் இளைஞர் வந்தீங்க? பொருளாதார பிரச்சனையா வந்த சரியான கஷ்டப்பட்டு தான் நாங்க இங்க வந்தோம். இங்கேயும் சரியா வேதனைப்படுறேன். ஸ்ரீலங்காவை விட இங்கதான் வேதனை எங்களுக்கு சரியான கூடுதலா இருக்கு. நிம்மதியா படுத்துறங்க இயலாது. மழை வந்தா கூடிய குந்திக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒழுங்கான ஒரு உடுப்புகளோ எந்த விதமான இதுகளும் இல்லை. அப்படி அழுது புலம்பி சாமஞ்சாம எப்ப எங்களை விடுதலை செய்வாங்க, எப்ப இலங்கைக்கு போகலாம்னு ஒரே அழுகையோட இருக்கிறோம். எத்தனை குழந்தை படிப்பு என்னமாச்சு? குழந்தை கடைசி மழை இங்க படிச்சுட்டு தான் இருக்கிறா. இப்ப அவட படிப்பை நீ படி வச்சிட்டு இருக்கேன்டா உதவியில படிக்க வைக்கிறதுக்கு. எங்களை அனுப்ப சொல்லி உங்களோட கும்முனுங்க இருக்கிறேன். எங்களுக்கு எதையும் அனுப்பி விடுங்க. இங்க இருக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எங்களோட ஜனாதிபதிட்ட கூடிய கெஞ்சி கேட்கிறோம், எங்களை உடனடியாக எங்க நாட்டுக்கு எடுங்கன்னு சொல்லி. ஏற்கனவே நிறைய பேர் வந்திருந்தீங்களா? அவங்க எங்க? அவங்க எல்லாம் ஸ்ரீலங்காவுக்கு படகு மூலமாக போயிட்டாங்க காசு கொடுத்து. எங்கிட்ட பண வசதி இல்லை போறதுக்காக வேண்டி. அவங்க பணத்தை கொடுத்து ஊருக்கு போய் சேர்ந்துட்டாங்க. எங்களால போக முடியாம நாங்க இங்க தவிச்சு கொண்டு இருக்கிறோம். என் பேர் ராஜினி. இங்கே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்க மேடம்? மாற்றியாச்சு.